அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஞான சரியை 20வது பாடல் குறித்து உரைக்கிறேன். இதனை கேண்மீன் இங்கே வன்மீன் கோணினும் மன குரங்கால் நாணுகின்ற உலகிற் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்வுரை வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுத்தாதீர். சிவம் ஒன்றே பொருளென கண்டு அறிமின் சிரித்திடும் சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தி எல்லாம் இத்தரணமே சத்தியம் சேர்ந்திடுமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைய ஞான சரியை 20வது பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வை ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை. நடுநிலையில் இல்லாமல் எக்காலத்தும் முரண்டு செய்கின்ற குரங்கு மனம் காரணமாக செய்த செயலுக்காக வெட்கப்படுகின்ற உலகத்தார்களே, உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கோளாய் கொண்டு உரைக்கிறேன். இதை கேளுங்கள், இங்கே வாருங்கள். வெற்று நிலையிலே இருக்கும் உங்களால் எனக்கு ஒரு பயனும் இல்லை, விரும்பவும் இல்லை. எனது சத்திய மொழியை பொய்யுரையாகவோ வஞ்சக உரையாகவோ கொள்ளாதீர். இதுவரையில் குறிப்பிடப்பெற்ற மதம் சமயம் எல்லாம் பொய்யே, அவைகளில் புகுந்து அழிய வேண்டாம். சிவம் ஒன்றே பொருளென கொண்டு தெளியுங்கள். அனைத்து வளங்களையும் செறிவாக தந்தருளும் சிற்சபை கூத்தை தெரிந்து துதியுங்கள். சித்தியெல்லாம் இப்போதே சத்தியமாக உங்களை வந்தடையும் என்று வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடலுக்கு அவர் சொல்றார் தெரிவுரை. குறித்து உரைக்கிறேன் இதனை கேண்மீன் இங்கே வன்மீன் கோணினும் மன குரங்காலே நாணுகின்ற உலகிற் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுவாதீர். சிவம் ஒன்றே பொருளென கண்டு அறிமீன். செறித்திட சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தி எல்லாம் இத்தரணமே சத்தியம் சேர்ந்திடுமே என்ற இந்த ஞான சரியை 20வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். திடமாக தெளிவாக எடுத்து சொல்கிறேன். பலவான வீண் கதைகளையும் வெற்று உரைகளையும் விளையாட்டு வேடிக்கை வீண் பேச்சுகளையும் விட்டு குறிப்பாக அவசியமான நற்பயனை தரவல்லதே இங்கே எடுத்து கூறுகிறேன். இதனை கேளுங்கள். வேறு விஷயங்களில் மனதை செலுத்தாது, பலவற்றில் சிந்தனை சதற விடாது
ஒருமையோடு மிக கவனமாக கேளுங்கள். காதினால் கேட்டு உள்ளத்திலே பதித்து கொள்ளுங்கள். கேட்டு உள் இருத்தி கொண்டதை அவ்விடத்தே புதையுண்டு மறைந்து போகாமல் விளைவு கொள்ள அடிக்கடி சிந்தித்து தழைத்தோங்க செய்யுங்கள். அதன் பயன் வெளிப்பட செயலிலே கொண்டு வாருங்கள். எவ்வளவும் கேண்மின் இங்கே வன்மின் என்றதில் அடங்கி நின்று விளங்குவதா? ஐயா உலகீரே, நான் உங்களிடத்திலே ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு பொருளோ பிற உதவிகளோ பயனோ ஒன்றும் நீங்கள் எனக்கு தர வேண்டியது இல்லை. நீங்கள் வெறித்த நிலையிலே இருக்கிறீர்கள், அதாவது உண்மை அறியாது மயக்க நிலையில் இருக்கிறீர்கள். கூனிக்கொண்டு குறும்புகள் பல செய்தழுகின்ற குரங்கை போன்ற மனதால் நீங்கள் எல்லாம் நாணி தவறு செய்து கொண்டு அலைகின்றீர்கள். உங்கள் நன்மைக்காக என்னல்லவா சொல்லுகிறேன் நான், ஆனால் எனது சொற்கள் எல்லாம் உண்மையானவை. ஆகையால் என் உரையை பொய் என கருதிவிடாதீர்கள். வேறு விதமாக அனர்த்தம் செய்து கொள்ளாதீர்கள். அருள் ஏக தேசத்தை கொண்டு கண்ட மத கொள்கையெல்லாம் கையும் மெய்யும் வருத்த மிக பாடுபட்டு தீட்டி வைத்திருக்கிறார்கள் ஆன்றோர்கள். ஆனால் அவைகள் யாவையும் அருள் உண்மை ஒளி கொண்டு சுய பிரகாசமாய் திகழ்கின்றவாக அல்லவே. ஆகையால் அவைகள் பெரும் பயனளிக்கப்பட பொய் வெற்று பொய்களாம். இதனால் அவற்றில் பற்ற வைத்து ஏதோ பயனுறலாம் என கருதி விடாதீர்கள். பற்ற தகுந்த மெய்ப்பொருளே சிவம் ஒன்றே என கண்டுகொள்ளுங்கள். எனது சிவம் சுத்த சிவம், சமய மதங்களில் குறிப்பிடுகின்ற சிவம் அன்று. இயற்கை உண்மை வடிவாகியும் இயற்கை விளக்கமே உயிராகியும் இயற்கை இன்பமே பயனாகியும் என்றும் இலங்கி கொண்டிருப்பது எனது சிவமாம். இந்த ஒன்றான சிவத்தை கண்டு அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவால் அறிந்தனை அதனை ஏற்பது எங்கனம் எனில் துதித்து பணிந்து நான் போய் அதுவெல்லாம் நம்மோடு கலந்து பொருந்தி விளங்கும் பதியை சிற்றம்பலத்தில்தான் அருளால் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கின்றது. அதெல்லாம் அவ்விடத்திலே சென்றடைந்து துதிபாடி அடைதல் வேண்டும். அந்த அருள் கிடைக்க பெறுகின்ற நாள் என்றோ அன்றோ சித்திகள் அடையலாம். இது சமயம். இத்தருணம் அவ்வருளை பெறவும் அதனால் சித்திகளை அடையவும் தக்க தினமாய் சார்ந்துள்ளது. என்றோ எப்போதோ ஒரு நாள் நம் ஆண்டவர் அருளை பெறப்போகின்றோம் என்றும் அந்த அருளை கொண்டு பல்வேறு சித்திகளையும் எய்தி ஆனந்திக்கப் போகின்றோம் என்று நினைத்து கொண்டு மந்தமாக இருந்து கொண்டு இந்த நாளை கை நழுவ விட்டுவிடாதீர்கள். உண்மையாக சத்தியமாக அருட்பெரும் ஜோதி சித்திகளை பெறுவதற்குரிய தினம் இதுவாக அறிந்து அடையுங்கள். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே என கூறியுள்ளது கண்டு உண்மை அறியாதவர்கள் மருளுகிறார்கள். பழமை விரும்பிகள் பதறுகிறார்கள். மத தலைவர்களெல்லாம் வெளுத்து வெகுண்டு நோக்குகிறார்கள். அப்படியெல்லாம் இருத்தல் கூடாது. உண்மை அருள் ஆணையை அறிந்து நேரடியாக மேல்நிலைக்கு வர வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி இருளறையை விட்டுவிட்டு அருள் ஒளி வெளிக்கு வந்தால்தான் உண்மை எல்லாம் உள்ளவாறு விளங்கும். சமயம் எல்லாம் பொய்யே என்பதும் கண்டுகொள்ளலாகும். அருள் பெரும் நெறியை தற்சமயமாக விளங்கும். அதுவே உலகத்திற்கு இத்தருணம் வேண்டிய ஒன்றாக அறிந்து கொள்ளப்படும். எல்லோரும் ஒருமித்த வாழ்வதற்கான அருட்பெரும் சமயம் சுத்த சன்மார்க்கமும் மார்க்கமே எனவும் கண்டுகொள்ளலாம். திருவருளை இதனை கொண்டு வந்திருக்கிறது.
பிறராலும் எவ்விடத்தும் தடை செய்யவோ மறுக்கவோ முடியாது. அப்படி செய்ய முயல்பவர்கள் திரு அருள் செயலின் முன் படு தோல்வி உற்று ஒழிவார்கள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. இந்த ஞானசரியை 20வது பாடல்ல வள்ளல் பெருமான் நல்ல ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். குறித்து உரைக்கிறேன் இதை கேண்மீன் இங்கே வன்மீன் கோணினும் மனக்குரங்கால் நாணுகின்ற உலகீர். ஒரு எண்ணத்தை ஒரு செயலை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த குரங்கு போல தாவுகின்றத நாணுகின்ற உலகீர் அப்படின்னு சொல்றார். வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். வெறுத்து போயிருக்கக்கூடிய ஒரு பயனும் வேண்டுகிலேன், அதாவது என்னுடைய மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுவாதீர். அங்கே போய் புகுந்துக்காதீங்க. பொய்யான சமயங்களில் போய் நம்ம புகுந்து கூடாதான். புகுவாதீர். சிவம் ஒன்றே பொருளென கண்டு அறிமின் செறித்திடும் சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தரணமே சத்தியம் சேர்ந்திடுமே அப்படின்னு பாடக்கூடிய இந்த ஞானசரியை 20வது பாடல நல்லா தெளிவாக வள்ளல் பெருமான் எழுதிய இந்த 28 பாடல் ஞானசரியை 28 பாடலும் நமக்கு உண்மையை போதிக்கிறது. மரணமில்லா பெருவாழ்வை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்கிற நோக்கோடு வள்ளல் பெருமான் ஏற்றிருக்கிறார். சத்திய அறிவிப்பு செய்த பின்பு கூட அவர் சொல்லக்கூடிய நம்ம சித்தி வளாகத்தில் இந்த பாடலாம் கல்வெட்டில் பொறித்திருக்கிறார்கள். எல்லாரும் வரோமோ போகிறோமோ திருவரைக்கு வரோம், ஜோதியின் முன்னால் இருந்து கொண்டு ஏதோ ஜோதி காட்டுறாங்க, அதை பார்த்துட்டு போயிடுறோம். வள்ளல் பெருமான் திருவரையிலே தாழிட்டு கொண்ட அறையிலே அமர்ந்து கொண்டு தியானம் செய்கிறோம். இல்லை என்றால் நம்ம தைப்பூசம் வந்தால் திருவரை திறக்கிற அந்த 3வது நாளில் வள்ளல் பெருமான் உள்ளே ஒளிஞ்சிருக்காரா எப்படி இருக்காருன்னு மகா கூட்டங்கள்லாம் போகுது, பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதையெல்லாம் என்ன சொல்கிறாரு? தனக்குள்ளாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே வாங்க, அந்த வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடமான வடலூருக்கும் மேட்டுக்குப்பத்துக்கும் கருங்குழிக்கும் தீஞ்சுவை ஓடை இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வள்ளல் பெருமான் பயணித்த எல்லா இடங்களிலும் அவருடைய எண்ண அலைகள் பதிந்து இருக்குது. அங்கே நம்ம போகும்போது மனிதர்களுக்கு எல்லாம் ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய ஒரு உன்னத நிலை அங்கே இருக்குது. அதனால தான் மக்கள் சாரையாக வராங்க. தெரிந்து வரார்களா, தெரியாத வரார்களா, எதற்கு வருகிறார்களா? அதே மாதிரி இன்றைக்கி இணையதளத்தில் என்னை போன்று எவ்வளோ பேர் சொற்பொழிவெல்லாம் ஆற்றுறாங்க. வள்ளல் பெருமானுடைய கருத்து வெகுஜன மக்களிடத்திலே போய் சென்று சேர வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அருள் தொண்டு. அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான ஞானசரியை பாடல் மூலம் நமக்கு அருளச் செய்திருக்கிறார் என்கிறத உண்மை என்ப தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரசிவ வணக்கத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமான் பாடிய அந்த ஏக இறைவனை நினைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார்
ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவ முக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்த களத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.